சரி வாங்கம்மா, வாங்க உட்காருங்க வாங்க. உள்ள ஒரு மாத்திரை டப்பா இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். அம்மா இந்தாங்க. வாங்கம்மா, டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம், மாத்திரை போட்டேன்ல, இன்னும் எத்தனை நாளும் எந்த டாக்டராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. ஏம்மா இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்றீங்க? உண்மை அதானே. நான் போறத பத்தி கூட கவலை இல்லை, ஆனா என் பொண்ணு அவளை நினைச்சாதான். அழாதீங்கம்மா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த மாதிரி நேரத்துல மோனிஷாவை உங்க கூடயே வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அவ இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கணுமா? வேண்டாம் மீனாக்கா, அவளை எப்படியாவது அவங்க அப்பா குடும்பத்துல சேர்த்துட்டாலே போதும். மத்தபடி எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ராசாத்தி கிட்ட பேசினா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸ்னேகா, சொல்லுங்க ஸ்னேகா, நல்லா இருக்கீங்களா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏதோ இருக்கேன். அங்க மோனிக்குட்டி எப்படி இருக்கா? நல்ல பிள்ளையா சமத்தா நடந்துக்கிறாளா? அவ உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்கலையே? நீங்க சொன்ன மாதிரி அவ சமத்துதான், எந்த தொல்லையும் கொடுக்கல. அப்படியே கொடுத்தாலும் அவ எங்க வீட்டு பொண்ணு தானே, நாங்க பாத்துக்கிறோம். அவளுக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுதான் நான் செஞ்ச பெரிய புண்ணியம். எதுக்கு இப்போ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல ராசாத்தி, நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல. ஆனா நான் கண்ணை மூடுறதுக்குள்ள மோனியை எப்படியாவது அவங்க அப்பா குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டா போதும், நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ஸ்னேகா, ஏன் இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. ரோஜா, ஏ ரோஜா குட்டி, நீ எப்படி இங்க வந்த? நீ மட்டும் தனியாவா வந்த? உன் கூட யாரும் வரலையா? அந்த ராசாத்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இப்படியா குழந்தைய தனியா விடுவா? அன்னைக்கு கோயிலையும் இப்படிதான் பொறுப்பு இல்லாம தனியா விட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு கொஞ்சம் கூட குழந்தை மேல அக்கறையே இல்ல. செல்லம். உள்ள போலாம் வா. பரவாயில்ல, அத்தைக்கு ரோஜாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவா, தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடும்னு சொல்லுவாங்கல்ல,
அவங்க உள்ளுணர்வுல இது தன் ரத்தம் தன் வாரிசுங்கிற பாசம் அவங்களுக்கு அறியாமலே வந்திருக்கும். அதான் கல்லு மாதிரி மனசு இருக்கிற மரகத அத்தைக்கு மனசே கரைஞ்சிருச்சு. எது எப்படியோ ரோஜாவை எல்லாரும் ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு வைத்தியத்துக்காக இங்க வந்திருந்தாங்க. அவ என்னுடைய சிஸ்டர் தான். அவ என்கிட்ட கோச்சுக்கிட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிருச்சு. நானும் பல இடத்துல தேடி பார்த்துட்டேன். அவளை பத்தின எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. கடைசியா அவளை இங்க பார்த்ததா தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாரு. அதான் அவ எங்க இருக்கான்னு அவளுடைய அட்ரஸ் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ப்ளீஸ் அவ அட்ரஸ கொஞ்சம் சொல்லுங்க மேடம். பரவாயில்லையா நம்ம சிஷ்ய பையன் பெர்ஃபார்மன்ஸ பிச்சு தள்ளுறானே. இவங்கிட்ட இனிமே நாமளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏங்க, நீங்க யார் என்னன்னே தெரியாது. நீங்களா வந்து அவங்க உங்க சிஸ்டர்னு சொன்னா நாங்க எப்படி அட்ரஸ் கொடுக்கறது? ஏங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியும்? அவ என் சிஸ்டர் தாங்க. அவளை வீட்டுல நான் எவ்வளவு பாசத்தோட வளர்த்தேன் தெரியுங்களா? இத பாருங்க, நீங்களும் என்னுடைய சிஸ்டர் மாதிரியே இருக்கீங்க. ஒரு அண்ணனோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கோங்க. அடடடா, செமடா. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்க. அட்ரஸ் தரேன். பேர் என்ன சொன்னீங்க? ஸ்னேகா. ஸ்னேகா. ஆ, வாங்கிட்டா. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வரங்க. இத போய் கண்மணி கிட்ட கொடுத்து நம்ம நல்ல பேர் எடுத்துக்கணும். இல்லன்னா காவாலி பையன் இவன் பேர் வாங்கிடுவான். அட்ரஸ் வாங்கிட்டேனே. உங்க சிசின்றத ப்ரூவ் பண்ணிட்டேனே. தம்பி எப்பெல்லாம் நடிச்சு அட்ரஸ் வாங்கினேன்னு தெரியுங்களா? ஏண்டா, ஒருத்தர் விஸ்வரூபத்தை பார்த்தாலே அவன் முறைக்கிறானா சிரிக்கிறானான்னு எனக்கு தெரியும். உன் மூஞ்சிய பார்த்தா எனக்கு தெரியாதா? ஆனா செம்மையா நடிச்சு அட்ரஸ் வாங்கி விட்டடா. என்னன்னாலும் என் சிசிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்டடா. தேங்க்ஸ். அது சரி, அட்ரஸ் எங்க? இங்க இருக்குனே. சரிமா இருக்கு. பையிலே வச்சுக்க பத்திரமா. சரிட்டா இருந்தா அட்ரஸ் மிஸ் ஆயிடும். சரிண்ணே. வா போலாம். சரி போ. என்னம்மா என்ன பாத்துட்டு இருக்க? அங்க பாருடி அநியாயத்தை. என்னடி இது அநியாயமா இருக்கு? இந்த குட்டி பிசாசு உன் புருஷன் செய்யற மாதிரியே எல்லாம் செய்யுது. அதாம்மா எனக்கும் புரியல. அவருக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா அவரு செய்யற மாதிரியே செய்து. குமரா, ரோஜா குட்டி, இந்தா பால் எடுத்துக்கோ. கண்மணி, மாப்பிள்ள மாதிரி எதுவும் குடிக்குது. நாம இவள இனியனோட குழந்தைன்னு பொருளைய கலப்புனா இது செய்யறதெல்லாம் உன் புருஷன் செய்யற மாதிரியே இருக்கு. இது யார் குழந்தைன்னு எனக்கே டவுட் வருதுடி. மா, இவ்ளோ ஆன அப்புறமும் இந்த குட்டி சாத்தான வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாதுமா. எப்படியாவது துரத்தி விடணும்.
மாதிரியே பண்றாள். ஆமா சித்தி. அக்கா, குமரனையும் ரோஜாவையும் பாருங்களேன், 2 பேரும் ஒரே மாதிரி செய்கை பண்றாங்கல்ல. மா, இந்த ரோஜா பாப்பா அண்ணன் பண்ற மாதிரியே தான் எல்லாம் பண்ணுதுமா. ஐயோ, இந்த ரோஜா குட்டி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும் போல இருக்கே. என்னங்க, என்னம்மா? நம்ம குமரன் எப்படி பாலை ஆத்தி ஆத்தி குடிப்பானோ அதே மாதிரி ரோஜா குட்டியும் குடிக்கிறா. அப்படியா? ஆச்சரியமா இருக்க. இந்த மாதிரி சைகை மேனர்ஸ் எல்லாம் பரம்பரை ஜீன்ல இருந்தா வரும்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்றீங்களா? இது இனியனோட குழந்தைன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ரோஜா, ரோஜா, என்னாச்சுடா? ஏன் அழற? பாட்டி வீட்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சொல்லு. என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்றா. அத்தை பாசமா கூட்டிட்டு போனதை பார்த்தா கண்டிப்பா இவளை எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா கண்மணி தான் ஏதாவது பண்ணிருப்பா. ரோஜா குட்டி, அந்த கண்மணி தான் உன்னை அடிச்சு வெளியே திறந்து விட்டுட்டாளா? சின்ன புள்ளங்கிற இறக்கம் இருக்கா அவளுக்கு? இப்படி அடிச்சு துரத்திருக்காளே. இவெல்லாம் எப்படி புள்ளைய பெத்து வளர்க்க போறாளோ. சாரி ரோஜா, நீ அந்த வீட்ல எல்லார் கூடவும் க்ளோஸா பழகணும், அப்பதான் உன்னை எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்னு நம்பி அனுப்புன. ஆனா இந்த கண்மணி உன்கிட்ட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டாளே. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சே. சபாஷ் ராசாத்தி, சபாஷ். ஓ, இதெல்லாம் உன் பிளான் தானா? நான் அப்பவே நினைச்சேன்டி, எப்படிடா ஒரு 6 வயசு குழந்தை இவ்ளோ தூரம் தனியா வரும்னு. இவ்வளவு வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியே, உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏ கண்மணி, வாய் இருக்குன்னு கண்டுபிடி பேசாத. நான் ஒரு விஷயம் பண்ணா அதுல 1000 காரணம் இருக்கும். என்னடி அப்படி பொல்லாத காரணம்? எல்லாம் எனக்கு தெரியும். உன் புருஷன் இனியனுக்கும் எவ்வளோ ஒருத்திக்கும் பிறந்த குழந்தைய பெரிய வீட்டு வாரிசாக்கிடலான்னு கனவு காண்றியா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ரோஜாவை வச்சுதான் பெரிய வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. காலம் வரும்போது நான் அந்த வீட்டுக்குள்ள தானா வருவேன். இந்த வியாக்கானெல்லாம் நல்லா பேசுறியே, அப்புறம் எதுக்குடி இந்த குழந்தைய அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்ச? அதெல்லாம் உன்ன மாதிரி அற்ப புத்தி உள்ளவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏ ராசாத்தி, என்ன விட்டா ஓவரா பேசுற? அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? மா விடு, இவங்கதான் இப்போ சேர்மேன் ஆச்சே, அதான் இப்படி வாய் கிழியுது. ஹே ராசாத்தி, ஏதோ அன்னைக்கு கோயில்ல அத்தைய இந்த குட்டி பிசாசு காப்பாத்தினதுனால அவளுக்கு இவன் மேல சின்னதா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதை வச்சு உன் படத்தை ஓட்டலான்னு நினைக்கிறியா? எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏன் வேலையை தாண்டி நான் பாக்குறேன். இங்க பாரு ராசாத்தி, அத்தையோட வீக்னஸ வச்சு இந்த ரோஜாவை உள்ள கொண்டு வந்துடலான்னு பகல் கனவு காணாத. என்னைக்கு இவ இனியன் குழந்தைதான்னு உறுதியா தெரியுதோ அன்னைக்கு இருக்குடி இந்த பிசாசுக்கும் உனக்கும் தீபாவளி. அடிக்கிற அடியில இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டீங்க. சரியான ஃப்ராடுங்க. இதை யாரு சொல்றதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. உன்ன மாதிரி ஊரை ஏமாத்துற வேலைலாம் எனக்கு தெரியாது. ஏய், ஏன் பொண்ணு ஒன்னும் ஊரை ஏமாத்தல, நீதான் நல்லவ மாதிரி ஊரை ஏமாத்தி சேர்மன் ஆயிட்ட. உன்னை நம்பின சம்பந்தி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்ட.
யார் துரோகம் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியதான் போகுது. பார்க்கலாம். நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. அத சொல்றதுக்கு நீ என்ன கடவுளா? மனுஷன் போடுற கணக்கு வேற, மேல இருக்கிறவன் போடுற கணக்கு வேற. அவன் போடுற கணக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போய் வேலை இருந்தா பாரு. வா ராஜா குட்டி, போல வா. என்ன ஸ்னேகா இது? அழாதீங்க, அழாதீங்க ஸ்னேகா. இல்லங்க, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன கேட்ட கேள்வி என்னால தாங்கவே முடியல. ஏமா வந்துட்டானா அவன் ஆளு? எங்க அவன்? ஏங்க, நீங்க வீட்டுக்கு ஓனரா இருக்கலாம், அதுக்காக ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கண்டுபிடி பேசுவீங்களா? அத கேட்க நீ யாருமா? நான் ஸ்னேகாவோட அக்கா. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உடனே அவளை காலி பண்ணி இந்த வீட்டை விட்டு கூட்டு போங்க. சார், விட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. தனியா இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட வரமுறை இல்லாம பேசிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். வேற எப்படி சொல்றது? இந்த பாருங்க, உடனே காலி பண்ண சொல்லுங்க, இல்லன்னா போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். ஓ அப்படியா? நீங்க என்ன கூப்பிடுறது? நான் கூப்பிடுறேன் போலீஸ. என்ன பாக்குறீங்க? ஒரு வீட்டை காலி பண்ண சொல்லணும்னா அவங்களுக்கு 3 மாசம் டைம் கொடுக்கணும். எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும். நீ ஏன் இவர்கிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ற? போலீஸ்க்கு போன் போடு. அது மட்டும் இல்ல மாமா, இவர் ஸ்னேகாவை பேச்சின பேச்சுக்கு இவர் மேல மான நஷ்டஈடு வழக்கே போடலாம். உங்களால ஆனதை நீங்க பாத்துங்க, என்ன ஆனதை நான் பாத்துக்கிறேன். யார்கிட்ட என்னங்க பேசுறீங்க? சேர்மன் அம்மா, வணக்கம்மா. வணக்கம். சேர்மனா? எந்த சேர்மன்? இவங்க திருக்கழுக்குன்றம் சேர்மன் ராசாத்தி அம்மா. இவங்கள நான் டிவில பாத்திருக்கேன். எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. ரொம்ப நேர்மையானவங்களும் கூட. எங்க முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரிமா, நீங்க யாருன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன். இது பாருங்க, நான் சேர்மனுங்கிற அதிகாரத்துல இத சொல்லல. தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட இப்படி அடாவடியா பேசினா அது தப்புதான். அது மட்டும் இல்ல, தீர விசாரிக்காம எந்த பொண்ணை பத்தியும் தப்பா பேசக்கூடாது. தப்புதாம்மா, இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க. ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம். சார், அது வரைக்கும் ஸ்னேகா கிட்ட அநாகரிகமா நடந்துக்காதீங்க. இல்லப்பா, அப்படிலாம் நடக்காது. அது மட்டும் இல்ல, நீங்க எப்ப காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் தாராளமா அந்த வீட்லயே இருக்கலாம்ப்பா. என்ன மன்னிச்சிருமா, நான் வரேங்க. போயிட்டு வரோங்க, வரோம். ரசதி எங்க? அவங்களுக்கு போன் வந்துச்சு, அதான் பேசிட்டு இருக்காங்க. சரி, காஃபி சாப்பிடுங்க. நிறுத்துப்பா, நிறுத்து. இது
இது மரகதத்தோட பையன் குமரன் மாதிரி தெரியுதே. கூட இருக்கிறது கண்மணி மாதிரி தெரியலையே. பூவெல்லாம் வாங்கி குடுக்கறான், யாருன்னு தெரியலையே. பேசாம அவன்கிட்டயே கேட்டுடுவோம். போலாமா? தம்பி, தம்பி, குமரா, தம்பி, குமரா. சொல்லு ஷீலா, என்னது? இப்ப நான் போன் பண்ணது எதுக்குன்னா, உன் புள்ள குமரன் யாரோ ஒரு பொண்ணோட பைக்ல போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஆசாசியா பூவெல்லாம் வாங்கி தலையில வச்சு விட்டுட்டு இருக்கான். ஷீலா, என்ன சொல்ற? ஆமா மரகதம். நான் நம்பவே மாட்டேன். உனக்கு வயசாயிடுச்சு, அதான் கண்ணு சரியா தெரியாம வேற யாரையோ பார்த்துட்டு குமரன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் மரகதம், சின்ன பிள்ளையில இருந்து நான் குமரனை பாக்குறேன், எனக்கு தெரியாதா என்ன? நான் பார்த்தது அவன்தான். அவன் கிட்டயே போய் விசாரிக்கலான்னு காரை விட்டு இறங்கி போய் பார்த்தா அதுக்குள்ள அவன் வேகமா போயிட்டான். ஷீலா, நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. மரகதம், எதுக்கும் குமர வீட்டுக்கு வந்ததும் இத பத்தி தீர விசாரி முதல்ல, இல்லன்னா எல்லாமே தப்பாயிடும் பாத்துக்க. அத்தை, நீங்க புள்ள புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, அவர் இன்னைக்கு என்ன காரியம் செஞ்சிருக்காரு தெரியுமா? ஓ, இவளுக்கும் தெரிஞ்சிருச்சா? இல்ல வேற ஏதாவது விஷயமா? ஏன், என்ன பண்ணா? நான் இன்னைக்கு செக்கப்புக்கு செங்கல்பட்டுக்கு போனப்போ உங்க புள்ள ஒரு பொண்ணோட கூத்தடிச்சிட்டு இருந்தார் அத்தை. இப்ப பாரு, என் புள்ள மாதிரி வருமா? நல்லவன் வல்லவன்னு புகழ்ந்து பேசுவீங்களே, இன்னைக்கு அவர் பண்ணிருக்க காரியத்துக்கு என்னத்த பண்ண போறீங்க? கண்மணி, இந்த விஷயம் ஏற்கனவே என் காதுக்கு வந்துருச்சு. நானே கொதிச்சு போயிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? எப்படி அத்தை? எப்படியோ தெரிஞ்சது விட, இப்ப அதுவா முக்கியம்? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க அத்தை? என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பாரு. அம்மா தான் கால் பண்றாங்க. சரி, பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க நீ? ஏமா? ஏண்டா கேட்டா சொல்ல மாட்டியா? இல்லம்மா, மில் வேலையா நான் செங்கல்பட்டு வரைக்கும் வந்திருக்கேன். சரி, எந்த வேலையா இருந்தாலும் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரு. ஏமா, எதுக்கு வர சொல்ற? ஏன், காரணம் சொன்னாதான் வருவீங்களோ? இல்லம்மா, நான் வந்துடுறேன். இத பாரு, 5 மணிக்கு வீட்டுல டான்னு நிக்கிற, புரியுதா? என்னத்த சொல்றாரு உங்க புள்ள? வரேன்னாரா? வரேன்னு தான் சொல்லியிருக்கான். அத்தை, நீங்க அவரை சும்மா விடக்கூடாது, கடுமையா பனிஷ் பண்ணணும். அப்பதான் பெரிய வீட்டோட மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்காது. என்ன பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அவன் வரட்டும். கண்மணி, உன் மாமியார் காரிக்கு நல்ல கொம்ப செய்வி விட்டுருக்க. இனிய வந்ததும் அப்படியே குத்தி கிழிச்சிருவா பாரு. மா, இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போறத நினைச்சா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. என்ன என்னடி நீ ஆட்டம் போடுறத மங்க பார்த்தான்னா உன் மாமியார் காரிக்கிட்ட வத்தி வச்சிருவான். பேசாம இரு. சரி வாமா, ரூம்ல போய் சத்தமே இல்லாம ஆடலாம். வா வா வா. ஹலோ மேடம், பேசுறது ஜெர்மன் மேடங்களா? ஆமா, நீங்க யாரு? மேடம், நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில பியூனா வேலை பாக்குறேன். அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு மேடம். கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? மேடம், நீங்க லஞ்சம் வாங்கிட்டு ஒரு தப்பான பில்ல பாஸ் பண்ணிட்டதா புகார் வந்திருக்கு.
அது விஷயமா உங்களை விசாரிக்க எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உங்க ஆபீஸ்க்கு வரப்போறதா தகவல் பரவிட்டு இருக்கு மேடம். என்னது, லஞ்சம் வாங்கிட்டு தப்பான பில்ல நான் பாஸ் பண்ணனா? இதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க. உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தப்பான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. மேடம், நீங்க எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நேர்மையானவங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். இருந்தாலும் உங்க மேல புகார் வந்திருக்கிறது உண்மை மேடம். நல்லவங்களுக்கு சோதனை வர்றது இயல்புதானே மேடம். சட்டப்படி இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது மேடம். இருந்தாலும் உங்க மேல இருக்கிற மரியாதையில இதை சொல்றேன் மேடம். நீங்க எம்எல்ஏ வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், நான் வச்சிடறேன். சரி. என்ன ரசாத்தி, போன்ல ஏதோ பேட் நியூஸ் மாதிரி தெரியுது. ஆமா மாமா, ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க. என்னது, நீ லஞ்சம் வாங்கினேன்னு கம்ப்ளைண்ட் போயிருக்கான். இது கடவுளுக்கே அடுக்காது ராசாத்தி. உனக்கு யாரோ வேண்டாதவங்க தான் இதை செஞ்சிருக்கணும். ஒருவேளை நாம செஞ்ச தப்பு தான் ராசாத்திக்கு எதிராக புகாரா திரும்பி இருக்குதா? ஒன்னும் புரியலையே. ரசாத்தி, இப்ப என்ன கம்ப்ளைண்ட் தானே போயிருக்க, அதுக்கே நம்ம அலட்டிக்கணும்? தப்பு செஞ்சிருந்தா தான் பயப்படணும். எனக்கு என்னவோ இந்த புகார் சதிக்கு பின்னால எக்ஸ் சேர்மன் பரந்தாமன் இருக்கலாம்னு தோணுது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு மாமா. அதான் அந்த ஆள் அடிக்கடி என்கிட்ட உன்னை இந்த சேர்மன் பதவியில இருந்து தூக்கி காட்டுறேன் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவரு செஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் என் நேர்மை என்ன பாதுகாக்கும்னு உறுதியா நம்புறேன் மாமா. விடு ரசாத்தி, தப்பு செஞ்சவன் தான் பயப்படணும். எந்த தப்பும் செய்யாத நாம எதுக்கு பயப்படணும்? தைரியமா இருப்போம். வா, ரூம்ல இருக்கோம். இந்தாங்க நீ. வா. உங்க அருமை பையன் எவ்வளவு ஒருத்தைய கூட்டிக்கிட்டு பைக்ல செங்கல்பட்டு ஃபுல்லா சுத்தி இருக்கான். அவளுக்கு இவன் பூவெல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சி இருக்கான். பாக்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு என்ன காரியம் பண்ணிருக்க நீ? சொல்லுடா, யாரா அவ? எவ்வளவு நாளா நடக்குதே இந்த திருட்டுத்தனம்? நம்ம பையன் குமரன் அப்படி செய்யக்கூடிய ஆளா என்ன? நான் ஒன்னும் வீணா சந்தேகப்படலங்க. எல்லாம் எனக்கு வேண்டியவங்க கண்ணால பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறேன். டேய், வாயை திறந்து பதில் சொல்லுடா. சொல்லு. கண்ணால பார்த்து ஐ விட்னஸே இருக்கா? ஸ்னேகாவோட நான் பைக்ல போனதை யார் பார்த்திருப்பாங்க? அத்தை, இதெல்லாம் உண்மையா? உங்களுக்கு யார் சொன்னது? ஏய், இது என்ன சாதாரண விஷயமா? இதுல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா? டேய், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் இன்னும் சொல்லவே இல்ல. யார் அவ? மா, ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து வந்தா அது உடனே தப்பாயிடுமா? எந்த காலத்துலமா இருக்க நீ? என்ன பத்தி பேசாத, முதல்ல நீ பதில் சொல்லுடா. ஐயோ அம்மா, அந்த பொண்ணு என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவ. செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு வேலை விஷயமா வந்திருந்தா. அவ ஒரு ஹெல்ப் கேட்டா, அதான் அவளை நான் பைக்ல கூட்டிட்டு போனேன். போற வழியில பூ வேணும்னு சொன்னாமா, அதான் கொஞ்சம் பூ வாங்கி கொடுத்தேன். மா, மத்தபடி நீ சந்தேகப்பட்டு கேட்கிற அளவுக்கு எதுவும் இல்லம்மா. டேய் குமரா, நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? சரி, நான் என்ன செஞ்சா உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொல்லுங்க, செய்யறேன்.
இப்படி ஒரு சோதனை நம்மளை நம்பி விட்டுருவாங்கன்னு பார்த்தா சாமியோட வஸ்திரத்தை தாண்ட சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? அண்ணி வேண்டாம் அண்ணி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அண்ணி, குமரன் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஆமாங்கா, சொன்னா கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம். ஏ மாமா, அதான் உங்க புள்ள தப்பு பண்ணலன்னு உறுதியா சொல்றாருல்ல. எல்லாரோட சந்தேகமும் தீரணும்னா அவர் இந்த வஸ்திரத்தை தாண்டறதுல எந்த தப்பும் இல்ல. குமர மாமா யோசிக்கிறது பார்த்தா ஸ்னேகாவை பத்தின உண்மையை சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் மாமா. ஆமா ரசத்தை, இது அம்மனோட வஸ்திரம். இதுல பொய்யா எப்படி தாண்ட முடியும்? குமரன் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுவான். வஸ்திரத்தை தாண்டலைன்னா நம்ம பொய் சொல்றோம்னு தெரிஞ்சு போயிடும். தாண்டுனா நமக்கோ குடும்பத்துக்கோ ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? கடவுளே, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க தாண்டது தான் ஒரே வழி. தாயே, என்ன மன்னிச்சிருமா? மரகதம், இப்போ உனக்கு நிம்மதி தானே? அதான் வஸ்திரத்தை தாண்டிட்டான்ல. ஆமாங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது நம்ம புள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்டதும் கூட. அதனாலதான் அவனை பிடிவாதமா இதை தாண்ட சொன்னேன். என்ன மாமா, குமர மாமா இப்படி தாண்டுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அவரு உண்மையை ஒத்துக்க தானா ஒரு சந்தர்ப்பம் வந்தும் இப்படி பண்ணிட்டாரே. ராஸ்கல், அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? பொய் மேல பொய்யா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அத்தை, உங்களை மாதிரி எனக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என் புருஷன் மேல விழுந்த பழி இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்க யார் பேச்சையோ கேட்டு தப்பா நினைச்சிட்டீங்க. ஆமா கண்மணி, ஆனா நீங்க உண்மையா தப்பு பண்ணவரை கண்டுக்காம விட்டுட்டீங்க. என்ன சொல்ற? நான் சொன்னது இவரை பத்தி இல்ல அத்தை, உங்க அருமை புள்ள இனியனை பத்தி. உங்க புள்ள இனியனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. இப்பதான் ஒரு பிரச்சனை தீர்ந்தது, அதுக்குள்ள புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற? இல்லத்த, நான் சொல்றது நிஜம். செங்கல்பட்டுல இனியன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு. அத நானே என் கண்ணால பார்த்தேன். அத பத்தி விசாரிக்கதான் நீங்க அவங்கள வர சொன்னீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் புருஷன் தப்பு செஞ்சிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏ இனியா, சொல்லு இனியா, கண்மணி சொல்றதெல்லாம் உண்மையா? பதில் சொல்லுடா. என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? உனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறது உண்மையா? அத்தை, அதான் அவரு இன்னொரு பொண்ணு கூட இருந்ததை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? நீ சும்மாரு. இனியா, நீ சொல்லு.
தொடர்பு இருக்கிறது உண்மையா இல்லையா? இல்லைன்னு சொன்னா அப்ப செங்கல்பட்டுல இருக்கிற பொண்ணு யாரு? அவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அவ பேர் என்ன, ஊர் என்னன்னு நோண்டுவாங்க. தேவையில்லாம ஸ்னேகாவை மாட்டி விட்ட மாதிரி ஆயிடும். இப்ப என்ன பண்றது? இனியா, இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? ஆமா, கண்மணி அண்ணி சொல்றது உண்மைதான். ஒரு பொண்ணோட எனக்கு பழக்கம் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. மாமா, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு சொல்ற. இனிமே இந்த ஊருக்குள்ள எப்படா தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? பெரிய குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் குடிதோண்டி புதைச்சிட்டியடா. வேண்டாம் மாமா, அவசரப்பட்டு அவரை குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னமா பேசுற? அவனே தப்பு செஞ்சதை ஒத்துக்கிட்ட பிறகு எப்படி பொறுமையா இருக்க முடியும்? மாமா, ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு தான் சொன்னாரு, தொடர்பு இருக்குன்னு சொல்லலையே. தொடர்பு வேற, பழக்கம் வேற. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. ஏ ராசாத்தி, அவன் உனக்கு புருஷனா? எங்களுக்கு அவன் புள்ள. அவனோட நல்லது கெட்டதுல எங்களுக்கும் அக்கறை இருக்கு. அதனால அவன் தப்பு செஞ்சா நாங்க கேட்கதான் செய்வோம். உனக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயமும் நடக்குதா? ஆமா தெரியும். அதனாலதான் விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கேன். என் மாமா அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காலம் வரப்போ அது உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். என்ன ராசாத்தி, நீயும் இப்படி பேசிட்டு இருக்க? அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஐயோ கடவுளே, இதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்னதான் நடக்குதுங்க? அத்தை, நீங்க என்னையும் உங்க பிள்ளையும் நம்புறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. இதுக்கான பதில் காலம் வரும்போது நானே சொல்றேன். என்ன ராசாத்தி இப்படி பொடி வச்சு பேசிட்டு இருக்கா? அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு அத்தை, இது எல்லாமே நம்ம குடும்ப நன்மைக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ். வாங்க மாமா போலாம். ராசாத்தி, என்ன சன்னி, ஏன் கோவமா இருக்கீங்க? கோவமா இல்லாம வேற எப்படி இருக்க சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் பண்ணிருக்கிற காரியத்துக்கு ஆடி பாடி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏங்க இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறீங்க? நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்ள. மங்கை சம்பந்தி போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏன் மாப்ள, என் பொண்ணு வாழ்க்கையை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? இது பாருங்க அண்ணி, இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. யாரும் இத பத்தி பேச வேண்டாம். ஏ ராசாத்தி, உன் வாழ்க்கை வம்ப போயிடக்கூடாதுன்னு தான் நாங்களா பேசிட்டு இருக்கோம். அது புரியாம நீ அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணி, என் வாழ்க்கை எனக்கு பாத்துக்க தெரியும். இது எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை. இத நாங்க பாத்துக்கிறோம்.
எப்போ நம்ம வேணான்னு முடிவு எடுத்தாலும் அதுக்கு மேல இந்த வீட்ல நம்ம இருக்கவே கூடாது. வாங்க கிளம்பலாம். வாங்க. அக்கா சொன்னா கேளுங்க ப்ளீஸ்க்கா. இல்ல தம்பி, இதுக்கு மேல ஒன்னா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எங்களை விடுங்க. ஐயோ, வாங்க. இப்ப என்ன, எனக்கு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியணும், அவ்வளவுதானே? மாமா வேணாம் மாமா. இல்ல ராசாத்தி, நான் சொல்லதான் போறேன். இதுக்கு மேல மறைச்சு வச்சோன்னு வையேன், குடும்பம் தான் செதஞ்சு போகும். அக்கா, செங்கல்பட்டுல ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறது எனக்கு இல்ல, என் அண்ணன் குமரனுக்கு தான். ரோஜா வேற யாரும் இல்ல, குமரனோட பொண்ணுதான். ஆமா அண்ணி. தம்பி, எனக்கு மனசு கேக்கலப்பா. குமரன் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் இப்படி பழிய ஏத்துக்கிறீங்க? எல்லாருமே உங்களை தானே தப்பா எடுத்துப்பாங்க. வேற வழி இல்ல. குமரன் எனக்கு யார் கூடவும் தொடர்பு இல்லைன்னு சாமி துண்டை போட்டு தைரியமா தாண்டிட்டான். என்ன செங்கல்பட்டுல ஸ்னேகாவோட வச்சு கண்மணி அண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க எனக்கும் ஸ்னேகாவுக்கும் உறவு இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு பெரியம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம அந்த பழிய நான் ஏத்துக்க வேண்டியதா போச்சு. மாப்ள, வெளியில 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. பேசிட்டு போகட்டும், விடுங்க. என் ராசாத்திக்கே என்னை பத்தி தெரியும். நான் அடுத்தவங்களுக்காக எதுக்கு பயப்படணும்? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள. தம்பி, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டோமே. பரவாயில்ல, விடுங்கக்கா. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, ரோஜாவை குமரண்ணன் பொண்ணுதான்னு சொல்லி எல்லாரையும் ஏத்துக்க வைக்கணும். ஆமா மாமா, ரோஜாவை பெரிய வீட்டோட சேர்த்து வச்சு ஏன் வாரிசுதான் ரோஜான்னு குமரன் மாமா. அத்தை என்னங்க, இந்தாங்க அத்தை தண்ணி. இனிய மேல இனிமே எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டாத ராசாத்தி. இனிமே அவனைய புள்ளன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்ல. அவன் எனக்கு புள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அம்மாவும் இல்ல. இன்னையோட அவனோட இருந்த பந்தத்தை நான் தலை முழுகிறேன். எதுக்கு மங்க இப்ப தடுக்கிற? தடுக்காம என்னக்கா பண்ணுவாங்க? நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? அதான் அவரு வாயாலே ஒத்துக்கிட்டாருல்ல, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவரே சொல்லிட்டாருல்ல. கண்மணி, பேசாம இருக்க மாட்டே. இதான் சாக்குன்னு எரி நெருப்புல எண்ணெய் ஊத்துறியா? விடுங்க மாமா. இவ என்ன இந்த ஊரே சொன்னாலும், ஏன் இனி அவன் வாயால சொன்னாலும் இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன். இனி அப்படிப்பட்டவன் இல்ல. ஏன்னா அவன் வளர்ப்பு அப்படி. அவனை வளர்த்தது நான் இல்லக்கா, நீங்க தான் வளர்த்தீங்க. உங்க வளர்ப்பு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அண்ணி, இனியனும் ராசாத்தியும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்றதுல ஏதோ விஷயம் இருக்கு. யாரையோ காப்பாத்த இனிய தமிழ பழிய போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா மரகதம், எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம பிள்ளை அப்படி இல்ல மரகதம், இதுல வேற ஏதோ இருக்கு. இனியனை பத்தி யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு அவனே ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டா அத நீங்க உடனே நம்பிருவீங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலையால கூட அவன் போய் சொல்ற மாதிரி ஆயிருக்கலாம்ல. சரி, நம்ம கிட்ட சொல்ல முடியாத படி அப்படி என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை அவனுக்கு? அதான்க்கா எனக்கும் தெரியல. ஆனா ராசாத்தி கடைசியா என்ன சொல்லிட்டு போனா? எல்லாத்தையும் கால உணர்த்துன்னு சொல்லிட்டு போனால. அப்ப அங்க ஏதோ வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். மரகதம், எப்பவும் கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் இருக்கும். அதனால இப்ப நம்ம எந்த முடிவுக்கும் வர வேணாம், நிதானமா இருப்போம். அதான் எல்லாருக்கும் நல்லது. அக்கா, ராசாத்தி அம்மா கிட்ட இத பத்தி நான் கேட்க சொல்லியிருக்கேன். அவங்களும் கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க இனியன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே இழக்க கூடாது. ஆமாமா, இனி அண்ணன் நீ வளர்த்த புள்ளமா, அண்ணன் மேல எந்த தப்புமே இருக்காது. அவரை பத்தி எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் வர வேண்டாமா.
என்னடி எல்லாரும் சேர்ந்து உன் மாமியா மனசுல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்ப அணைச்சிட்டாங்க போல இருக்கு. மா இப்படி அணைய விடக்கூடாதுமா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அத்தை, என்னதான் இருந்தாலும் ராசாத்தியும் இனியனும் உங்ககிட்ட அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது. அதுவும் இனியன் அந்த ராசாத்தி பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை மதிக்காம போயிருக்க கூடாது அத்தை. கண்மணி, இனிய ராசாத்தி விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைக்க வேண்டாம். இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிருக்கு. நீ புதுசா எதையாவது ஆரம்பிச்சு வைக்காத. கர்ப்பமா இருக்கிற நீ இந்த வீட்டுக்கு நல்லபடியா ஒரு வாரிசை பெத்து கொடுக்குற வழியை பாரு. சரி, இந்த பிரச்சனைகள்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் போய் வேலையை பாருங்க. வாங்கண்ணா. வா. சொல்லுங்க. நாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து வந்திருக்கோம். உட்காருங்க சார். நாங்க இங்க உட்காந்து பேச வரல மேடம். உங்க மேல உள்ள ஒரு ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க வந்திருக்கோம். என் மேல ஊழல் குற்றச்சாட்டா? இருக்கவே இருக்காது சார். நான் இப்ப வரைக்கும் ₹1 கூட லஞ்சம் யார்கிட்டயும் வாங்கினதே இல்ல. இங்க பாருங்க மேடம், நீங்க லஞ்சம் வாங்கினதுக்கு எங்ககிட்ட தக்க எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க சார்? காட்டுங்க. இந்த பெரியவர் தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவர் அன்னைக்கு ஸ்கூட்டர்ல இருந்து விழுந்தவராச்சே. நாம கூட போய் ஹெல்ப் பண்ணோமே. இவர் ஏன் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு? பெரியவரே, உங்க வாயால நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட சொல்லுங்க. நேத்து ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். அப்பா இந்த பில்லு ரோடு கான்ட்ராக்ட் பில் ஆச்சே. நீங்க போட்ட ரோடு சரியில்லை, இத பாஸ் பண்ண மாட்டேன்னு பழைய சேர்மன்ட்ட ராசாத்தியமா சத்தம் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி கையெழுத்து போட்டாங்க? எலெக்ஷன்ல நேர்மையா ஜெயிச்சவங்கன்னு பேர் எடுத்தவங்க 4 பேர் இருக்கும்போது அப்படிதான் ஸ்டண்ட் அடிப்பாங்க. ஆனா நடக்க வேண்டிய காரியம் தானா நடக்கும். இவங்க மாதிரி எத்தனை பேரை பார்த்துட்டோம். சீக்கிரம் பில்ல பாஸ் பண்ணுங்க. என்னால இதை நம்ப முடியலையே. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு சேர வேண்டியது வந்து சேரும். இதெல்லாம் ஓப்பனா பேச வேண்டிய விஷயமா? சீக்கிரமா சைனை போட்டு சீலை போட்டு விடு. அதனாலதான் சொல்றேன், இவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் பில்லுல கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்றேன். இல்ல, நான் பில்லுல சைன் பண்ணவே இல்ல. இவர் ஏதோ உங்ககிட்ட தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், பில்லுல இருக்கிறது உங்க சைன் தானே பாருங்க. இதுல இருக்கிறது என் கையெழுத்து மாதிரியே இருக்கு. ஆனா இத நான் போடல. என்ன மேடம், மாட்டிக்கிட்ட உடனே தப்பிக்கிறதுக்கு இது உங்க சைன் இல்லன்னு போய் சொல்றீங்களா? இல்ல சார், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நிச்சயமா இந்த சைனை நான் போடல. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அண்ணா, என்ன ராசாத்தி? தூங்காம இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்லம்மா, தூக்கம் வரலையா? அதான் ஹால்ல அப்படியே நடக்கலாமேன்னு எந்திரிச்சு வந்தேன். சரி சரி, ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காம சீக்கிரம் போய் படுங்க. அப்பதானே காலையில ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போக முடியும். இப்பதானே கம்பெனில இன்சென்டிவ் எல்லாம் வாங்கி நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. அதை காப்பாத்திக்க வேணாமா? ஆமாமா, போய் படுங்கண்ணே. சரிம்மா. அண்ணங்கிட்ட ஏதோ தடுமாற்றம் தெரியுது. அவரு நார்மலாவே இல்லையே. என்னவா இருக்கும்? சார், எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க சார். இதுல இருக்கிறது யாரோட கையெழுத்துன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். எதுக்கு? எவிடன்ஸ் அளிக்கிறதுக்காக 1 மணி நேரம் டைம் கேக்குறீங்களா? சார், நான் இதுவரைக்கும் என் வேலையில நேர்மையா தான் இருந்திருக்கேன். ஆனா என் மேல இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்காங்க.
இது பொய்ன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என் கூட உங்க ஆபீசர் யாரையாவது அனுப்புங்க. சார், மேடம் கூட நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் அனுப்பிக்கலாம். நீங்க போங்க. தேங்க்யூ சார். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே எங்க டிபார்ட்மெண்ட் ஆபீசர் உங்க கூட வருவாரு.